ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? என்ன இவ்வளோ ஹைப்புன்னு யோசிக்கிறீங்களா? இதை ஒரு டைம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்னை விட அதிகமாகவே நீங்களும் ஹைப் கொடுப்பீங்க. வெஜ்ஜு சாலட் ப்ளஸ் கேரட் ஜூஸ். ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு குக்கும்பர் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பாயில்டு எக், 10 மிளகு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1/4 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் ஆயில், 15 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான மயோனிஸ் ரெடி. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ரிச் இன் நியூட்ரியன்ஸ், லோ கலோரிஸ், ஸோ வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி. இதில் உள்ள விட்டமின் ஏ ஐ ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, டைஜஸ்டிவ் என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணி பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது, ஹைட்ரேட்டடாக இருக்குன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த மயோவை கட் பண்ண வெஜிடபிள்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சாலட் ரெடி. காலை உணவு அப்படிங்கிறது அந்த டேயவே தீர்மானிக்கிறது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டை தான் ஸ்கிப் பண்ணுறோம். அது ரொம்பவே தப்பு. அன்னைக்குள்ள மார்னிங் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் அந்த டேயை ஃபுல்லாகவே தீர்மானிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக எடுக்கும்போது அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கேரட் ஜூஸ். 5 கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸும் ரெடி. இதில் நேச்சுரலாகவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.